ஸ்ரீ லாகிரி மகாஷயர் யோக சாதனையின் ரகசியம். ஓ மனமே, நீ எப்பொழுதும் சஞ்சலமாக ஏன் இருக்கிறாய்? நீயாகவே ஏன் உன்னை கட்டளையிட்டுக் கொள்கிறாய்? இவைகளையெல்லாம் விட்டுவிட்டு பிராணனின் நாமத்தை உட்கார்ந்து தியானி. ஆத்மாராம் என்ற வில்லின் மூலம் சஞ்சலமான சரீரத்தை அழித்துவிடு. ஆனால் இது மிக மிக கஷ்டமான காரியம். சஞ்சலமான வாயு போன்ற பாம்பை அழிக்கும் திறமை கொண்டவன்தான் மிக தைரியமான சாதகன். தேகம் சார்ந்த உணர்ச்சிகள் மிக பெரிய விரோதி. புலன் உணர்ச்சிகள் என்னும் நெருப்பு மனதில் எப்பொழுதும் புதைந்து உள்ளது. இந்த புலன் உணர்ச்சிகளை பிராணாயாமம் மூலம் அழித்து விடுங்கள். பிராணாயாமம் மூலம் அந்த சஞ்சல வாயுவிலிருந்து கிளம்பும் பாம்பை நன்றாக கட்டுப்படுத்துங்கள். பின்பு இந்த சஞ்சல பிராணனை ஸ்திர பிராணனாக உருமாற செய்யுங்கள். இவ்வாறு தொடர்ந்து சாதனை செய்து பிரம்மத்தை அடைய முயலுங்கள். பிரம்மத்தையும் உலகியல் சொத்துக்களையும் அமைதியாக பற்றற்ற நிலையில் பாருங்கள். அதாவது உலகியல் பொருட்கள் எல்லாவற்றிலும் எங்கும் பரவி ஊடுருவியுள்ள பிரம்மத்தையே உணருங்கள். அப்பொழுது நீங்கள் ஈடு இணையற்ற சொத்தை உடையவராக ஆவீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் யோகிராஜ் அவர்கள் கேள்வி பதில் மூலமாக ஒரு அபூர்வமான யோக சாதனை சம்பந்தமான பாடத்தை புகட்டியிருக்கிறார். கேள்வி: பிரம்மம் என யாரை கூறுகிறோம்? பதில்: உணவு உட்கொள்வதால் ஆசை பிறக்கிறது. பசியின் வேதனைகள் சரீரத்தை வாட்டும் பொழுது மனமானது பசியை தணிப்பதற்கு பல திசைகளில் திரிந்து அலைகிறது. பிரம்மாவும் அப்படித்தான் எங்கும் பரவியுள்ளது. பிரம்மாதான் எல்லாவற்றையும் தோற்றுவிக்கிறது. கேள்வி: அந்த பிரம்மாவின் தோற்றம் எப்படிப்பட்டது? நான் இதற்கு முன் பார்த்ததில்லை. பதில்: சுவாசம் போன்ற ஹம்சம் அன்னம். அவர் பெயர் பற்று விசுவாசத்திலிருந்து தோன்றுகிறது. கேள்வி: இந்த ஹம்சம் என்பவர் யார்? அவருடைய முக்கியத்துவம் என்ன? பதில்: ஹம்சத்தின் தோற்றம்தான் சுவாசம். இந்த சுவாசமானது மனதை எதிர் திசையில் தவறான பாதையில் கொண்டு செல்கிறது. அதாவது புலன்கள் பக்கம் இழுத்து செல்கிறது. கேள்வி: மனிதன் நீரின் திசையில் போகும் பொழுது அவன் நிலத்தை பிருத்திவியை தாண்டி முன்னேறி போகிறானா? பதில்: அருவமான பிரம்மாவின் தோற்றம்தான் நீர். உத்தமமான பிராணாயாமத்தை சாதகம் செய்தால் நீர் போன்ற அருவ பிரம்மம் தலையில் நிலைத்து நின்று விடுகிறது. கேள்வி: யோகியானவர் அந்த பரம்பொருளை பிரம்மத்தை அடைய உதவும் அந்த அன்னத்தை பற்றி விரிவாக கூறுங்கள். பதில்: யம் வாயு தத்துவம், புகை போன்ற சாம்பல் நிறம். லம் பிருத்வி தத்துவம், பிரபஞ்சம். மற்றும் வம் நீர் தத்துவம், வெண்மை நிறம். இந்த 4 தத்துவங்களின் சக்தி அல்லது ஆற்றல் பிராணாயாமம் செய்து பரிபூரண நிலை எய்தும் பொழுது கூடஸ்தாவின் புள்ளியுடன் கலந்து ஐக்கியமாகி விடுகிறது. அப்பொழுதுதான் இந்த நாதம் ஒலிக்கிறது, அதாவது பிரணவநாதம். கேள்வி: இவைகள் எல்லாவற்றையும் தயவு கூர்ந்து விவரமாக கூறுகிறீர்களா? பதில்: லம் என்ற சொல் நிலம் தத்துவத்தின் பீஜம். பூமியில் நிகழும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் செயல்களுக்கும் இதுதான் பொறுப்பு. கேள்வி: லம் பீஜம் மந்திரம் எவ்வாறு நில தத்துவம் ஆகிறது என்பதை தயவு செய்து விவரமாக கூறவும். பதில்: மூலாதாரத்தில் 4 இதழ் கொண்ட தாமரை வளர்ந்திருக்கிறது. இங்குதான் நிலத்தின் தத்துவமான லம் பீஜம் இருக்கிறது. மிக உத்தமமான பிராணாயாமத்தின் சாதகத்தின் ஆற்றல் மூலம் மூலாதாரத்தில் மனம் ஸ்திரத்தன்மை அடையும் பொழுது எப்பொழுதும் அலைபாய்ந்து திரிந்து கொண்டிருக்கும் சஞ்சல மனமானது ஸ்தூல மனதில் இணைந்து விட்டதை காணலாம். கேள்வி: இந்த சஞ்சல நில தத்துவமான உலகில் வாழும் மனிதனால் பிரம்மா ஞானத்தை அடைய முடியுமா? அதாவது மூலாதாரத்தில் மனதை ஸ்திரப்படுத்திய யோகியால் பிரம்மத்தை அடைய முடியுமா? பதில்: எவ்வாறு ஒரு மனிதன் உணவு உண்ணும் பொழுது அதன் சுவையை நாக்கினால் சுவைக்காமல் சாப்பிட்டால் அவன் சாப்பிடாதவன் என கூறப்படுகிறானோ, அதேபோல் யோகி நில தத்துவத்தின் கவனமே இல்லாமல் மூலாதாரத்தில் மனதை நிலைநிறுத்தி அதனுடன் கலந்துவிட்டால் அந்த யோகியால் பிரம்ம ஞானம் அடைய முடியும். கேள்வி:
உயிராசிகள் ஜீவன்கள் உணவை உண்ணாமல் இந்த உலகில் எவ்வகையில் உயிர் வாழ முடியும்? பதில்: மேன்மையான உத்தம பிராணாயாமம் மூலம் ஒரு யோகியானவர் அநாகதை கடந்த நிலையில், அதாவது ஓங்காரநாத நிலையை கடந்த நிலையில் தன் மனதை நிலைநிறுத்தி கொண்டால் அவர் எல்லா பற்றுக்களிலிருந்தும் விடுபட்டு விடுகிறார். அப்படிப்பட்ட பற்றற்ற நிலையில் சஞ்சல மனம் ஸ்திர மனதுடன் கலந்து விடுகிறது. பின்பு தேக உணர்வு இல்லாத நிலையில் அவர் இருக்கும் பொழுது உணவின் தேவை அவசியமற்றதாகி விடுகிறது. கேள்வி: வம் பீஜத்தின் செயல் என்ன, அல்லது வம் பீஜத்திலிருந்து என்ன தோன்றுகிறது? பதில்: வம் பீஜம் வெண்மை நிறமானது. அது சுவாதிஷ்டானத்தில் இருக்கிறது. இது நீரின் தத்துவம். இதன் தோற்றம் நீரை போல் அருவமானது. கேள்வி: பற்று நீர் தத்துவத்திலிருந்து தோன்றுகிறது. தயவு செய்து விவரிக்கவும். பதில்: நீரானது நாக்கிலிருந்து ஊறுகிறது. அதுதான் பற்றை அங்கிருந்து தோற்றுவிக்கிறது. அதாவது பற்று அங்குதான் உள்ளது. கேள்வி: பேராசையின் தோற்றம் என்ன? அது எதை போல் இருக்கும்? பதில்: மனம்தான் பேராசைப்படுகிறது. மேலும் பேராசையை அது தூண்டுகிறது. அதாவது அது எப்பொழுதும் பொருட்கள் மீது தாவி செல்கிறது. கேள்வி: சிவப்பு நிறமான ரம் பீஜம் அக்னி கோலம். எப்பொழுது இதை பார்க்க முடியும்? பதில்: தீவிரமான ஆழ்ந்த பிராணாயாம சாதகத்தினால் அடையும் ஆற்றல் மூலம் யோகியானவர் அநாகதம் மற்றும் ஓங்கார நாதத்தை கடந்த நிலையில் அவர் மணிப்பூரக சக்கரத்தில் நிலைத்து விடுகிறார். கேள்வி: யம் பீஜம் மூலாதாரம் வாயுவை போன்றது. புகை போல் சாம்பல் நிறமானது. இங்குதான் அன்பு கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார். பதில்: மூலாதாரத்தில் நிலையாக இருப்பதால் பற்றற்ற நிலை, அதாவது எந்த விளைவுகளோ உணர்ச்சிகளோ இல்லாத நிலை உண்டாகிறது. இந்த நிலையில் இருக்கும் யோகியானவர் பற்றே இல்லாத பற்று நிலையை அடைகிறார். அப்பொழுது அவர் எல்லாவற்றையும் அடைகிறார். நிறமற்ற உருவமற்ற நீரை போன்ற தோற்றம் கொண்ட அருவமான பிரம்மத்தை காண்கிறார். பின்னர் எங்கும் வியாபித்துள்ள ஆத்ம சூரியனை ஆன்மா சூரியனை காண்கிறார். புகையை போன்ற தெளிவற்ற தோற்றம் கொண்ட அருவ பிரம்மத்தையும் காண்கிறார். இவ்வாறு யோகிராஜ் அவர்கள் தன்னுடைய தினமும் செய்யும் சாதனையில் கிடைத்த அனுபவத்தை பற்றி கூறியிருக்கிறார். பிரம்மம் ஜலத்தின் தோற்றம். சிவப்பு நிறமான சூரியனை பார்த்தேன். புகையினால் சூழப்பட்ட பிரம்மத்தின் உருவம் சிறிது மெலிந்தது போல் காணும் பிரம்மம் அருவம் போல் தோன்றியது. எந்த மனிதன் இறைவனை விட்டுவிட்டு அல்லது அவரை எண்ணாமல் எல்லா காரியங்களையும் செய்கிறானோ அவர்கள் நல்லவர்கள் அல்ல, அல்லது மிக மிக கெட்டவர்கள். மனிதனுடைய மனம் சஞ்சலமான நிலை இல்லாத நேரத்தில் மனதில் மனமானது இருப்பதால் அதன் போக்கில் பலவிதமான எண்ணங்களை நினைக்கும் நிலை உண்டாகிறது. அதாவது மனமானது சஞ்சலமாக இருக்கும் பொழுது அந்த புள்ளியின் பிரம்மத்தின் எண்ணம் அவருடைய நினைவில் இருப்பதில்லை. மேலும் மேலும் பிராண கர்மம் செய்து செய்து முன்னேறுவதால் தான் இவ்வாறு உள்முக ஆன்மீக முன்னேற்றம் உண்டாகும். அப்பொழுது ஏற்படும் உண்மையான நிலைக்கு தியான நிலை என கூறுகிறோம். இவ்வாறு உள்முகமாக உண்டாகும் தியான நிலையில் யார் பகவானின் எண்ணத்தில் எப்பொழுதும் திடமனதுடன் இருக்கிறார்களோ அவர்களுடைய காரியங்கள் கர்மங்கள் எல்லாவற்றையும் இறைவனே செய்கிறார். எனவே அவர்கள் ஒரு கர்மமும் செய்ய வேண்டியதில்லை. ஏனென்றால் அப்பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய கர்மமே இருப்பதில்லை. இந்த நிலையில் அவருடைய கர்மங்கள் தானாகவே நடக்கின்றன. எனவே 1873ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி எழுதியிருக்கிறார். மெதுவாக அவர் அறியாமலேயே அவருடைய எல்லா காரியங்களும் தானாகவே நடைபெறுகின்றன. பயிற்சி எடுத்துக்கொண்டு தானாகவே எதுவும் செய்ய வேண்டியதில்லை. யோகிகளுக்கு இவ்வாறான நிலை எப்பொழுது உண்டாகிறது, இதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். எந்த பொருளையும் அடைவதற்கு எந்த விதமான பற்று அல்லது ஆசை உண்டாவதில்லை. ஆனால் அதே பொருள் அனாயாசமாக கிடைக்கும் பொழுது எவ்வாறு கிடைக்க பெறாதது கிடைக்க பெற்ற அனுபவம் உண்டாகிறதோ அவ்வாறு இச்சையுடன் கும்பகம் செய்யவில்லை என்றாலும் அந்த கும்பகம் தானாகவே உண்டாகிறது. அதனால் பேரானந்தம் உண்டாகிறது. இம்மாதிரியான நிலையை அடைந்த யோகிகள் எல்லா விதமான இறை சக்தியை பெறுகிறார்கள். எனவே அவர் மேலும் எழுதியிருக்கிறார்: சர்வ சக்திமான் ஆவதற்கு உண்டான ரகசியம் தெரிந்தது. எந்த மனிதன் எல்லா வஸ்துக்களையும் அறிய முடிகிறதோ அப்படிப்பட்டவன் எல்லாமே செய்ய முடியும். எல்லா பொருட்களும் அங்கு இருக்கும் பொழுது நானும் அங்கேயே இருக்கிறேன். எனவே இப்பொழுது நான் கூட எல்லாவற்றையும் செய்ய முடியும். கிபி 1873ஆம் வருடம் மே மாதம் 13ஆம் தேதி எழுதியிருக்கிறார். எந்த ஆத்ம சூரியனை பார்த்து கொண்டிருக்கிறேனோ அதுவே ஆதி புருஷர் ஆகிவிட்டார். அதுவே பிரம்மத்தின் நெடிதுயர்ந்த லிங்க ரூபமாக ஆகிவிட்டது. அதுவே நான். பிரம்மத்தின் அந்த லிங்க ரூபத்திலிருந்து ஒரு ஜோதி வந்து கொண்டிருக்கிறது. அங்கு இரவும் இல்லை பகலும் இல்லை.
ஸ்வயம் பிரகாசமாக உள்ளது. அங்கே அதில் பூரணமாக கலந்து விடுவதன் பெயர்தான் லயம். இவ்வாறான லய நிலை உண்டாகும் பொழுது சரீரம் சலனமற்றதாக ஆகிவிட்டது. இந்த நிலையில் விரும்பியபடி எல்லாமே செய்ய முடியும். 10 நாட்கள் 10 இரவுகள் எதுவும் உண்ணாமல் விழித்துக்கொண்டு ஏகாக்கிர சிந்தையுடன் ஒரு ஆசனத்தில் ஆத்ம கர்மம் செய்வதன் மூலம்தான் இம்மாதிரியான சித்தி உண்டாகிறது. ஆனால் எல்லா வகையான எதிர்பார்ப்புகளையும் இச்சைகளையும் துறக்காமல் இம்மாதிரி சித்தி எவ்வாறு கிடைக்கும்? அதாவது மனதில் உண்டாகும் எண்ண அலைகளினால் நம்பிக்கை அல்லது எதிர்பார்ப்பு உண்டாகிறது. எவ்வளவு நேரம் எண்ண அலைகள் இருக்கின்றனவோ நம்பிக்கையும் அதுவரை இருக்கும். ஆத்ம கர்மம் செய்து மனதின் எண்ண அலைகள் எல்லாம் மறைந்த பிறகு மனமானது முழுமையாக நிலை பெற்றுவிடும். அந்த நிலையில் எந்த வகையான நம்பிக்கையும் இருக்காது. இந்த மாதிரி நிலை கிடைத்தவுடன் எல்லாம் தானாகவே கிடைக்கிறது. நிலையான நிலையில் இருக்கும் நிலை கிடைக்கிறது. அவர் காலதேவர் அல்லது சர்வ வியாபியான ஈஸ்வரன் மேல் எல்லா பாரத்தையும் போட்டுவிட்டு அவரிடம் சரணாகதி வேண்டும் என்று கேட்டு, இந்த முறை சாதனையில் எவ்வளவு கடினம் என்று எனக்கு தோன்றுகிறதோ அதில் கடவுளைப் போலவே ஆக வேண்டும் என்று கூறுகிறார். கடினமான இந்த நிலையை பற்றி அவர் 1873ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி எழுதியிருக்கிறார். ஆத்ம பாவம் தான் பிரம்மம். இதை கட்டுப்படுத்துவது கடினம். எனவே இன்று எல்லா இந்திரியங்களையும் அடக்கி எல்லா வகையான பற்றுகளையும் உதறி தள்ளிவிட்டு என்னையே பிரம்மத்துடன் பரிபூர்ணமாக ஏகாத்மாவாகி அல்லது கலந்து லயமாகிவிட வேண்டும். இதுதான் என் வேலை. பிரம்மத்தின் மீது தியானம் செய்து ஆழ்ந்திருப்பதில் எப்பொழுதும் ஆனந்தம்தான் உண்டாகிறது. அம்மாதிரி நிலையில் விஷய வாசனைகளில் அல்லது யோக பொருட்களின் மீது எந்தவிதமான பற்றும் இருப்பதில்லை. எனவே இப்பொழுது இரவு முழுவதும் பிரம்ம தியானத்தில் ஆழ்ந்து சமாதி நிலையில் இருக்க வேண்டும். அதிலேயே பொழுதை கழிக்க வேண்டும் என்ற அவா உண்டாகிறது. அதற்காக அவசியமாக மேலும் அதிக சக்தியை சேகரிக்க வேண்டியிருக்கிறது. இதற்கு முன் 1873ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி எழுதியிருக்கிறார். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே பிரவேசித்து விட்டேன். இது கடின வாசல். இதை கடப்பது மிகவும் கஷ்டம். இங்கே ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டு உயிருடன் இருக்கலாம் என கூற முடியாது. பிராண கர்மம் செய்து எல்லாமே ஏகாக்கரம் ஆகிவிடும் பொழுது, ஒன்றாக ஆகிவிடும் பொழுது, 2 அல்லது துவைதம் இல்லாத நிலையில் யார் யாரை பற்றி கொள்ள முடியும்? இந்த உலக சிந்தனைகளில் இல்லாமல் விடுபட்டுவிட்டு ஒரு மூர்ச்சை அடைந்தவனின் நிலை, தூக்கம் போன்ற நிலை, பின் தூக்கம் இல்லாத நிலை போல் கூட இந்த நிலையில் ஓங்காரநாதம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ராஜாதிராஜன் புருஷோத்தமர் எனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். இது ஆனந்தம் என்னும் அமிர்தபானமாகும். இவ்வாறான பேரானந்தம் கிடைப்பதற்கு முன் ஏற்பட்ட எல்லா ஆனந்தமும் ருசிப்பது போன்றதுதான். இம்மாதிரியான மனிதன் சம்சார சாகரத்தின் அலைகளால் அடிக்கப்பட்டு அதிலேயே மூழ்கி விடுகிறான். மேலும் எழுதியிருக்கிறார், பின்னால் மேருதண்டத்திற்கு உள்ளே சுழுமுனை நாடியில் சுவாசம் சகஜமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஸ்திரமான நிலையான வீட்டிற்கு வந்தேன். இப்பொழுது அதிக ஆனந்தம் உண்டாகிறது. இதன் பின்னர் எல்லாமே லயமாகி விட்டது. அப்பொழுது தேகத்தின் எண்ணமே இருக்கவில்லை. தேகத்தின் உள்ளே நடக்கும் எல்லா விதமான அலைகளும் மறைந்து விட்டன. இந்த தேகம் இருக்கிறது என்ற எண்ணத்தை வென்றுவிட்டு தேகமே இல்லை என்ற நிலையில் நெடுநாள் வரை இருப்பதன் பழக்கத்தில் பூரணமாக தேர்ச்சி அடைந்து விட்டேன். இதன் தாத்பரியம் என்னவென்றால், இந்த தேகத்தின் எண்ணத்தை சவம் போன்ற எண்ணமாக மாற்றிக்கொண்டு சவம் போல ஆடாமல் அசையாமல் கிடந்து அதனுள்ளேயே ஸ்திரமாக இருந்து விடுவதுதான் உண்மையான சாதனையாகும். அதாவது ஒரு செத்த சரீரத்தின் மீது உட்கார்ந்து சாதனை செய்வதால் மட்டும் சவசாதனையாகி விடாது. இவ்வாறு தேகத்தின் எண்ணமே இல்லாமல் எந்த யோகி இம்மாதிரி நிலையை அடைகிறானோ அவருடைய பார்வை எப்பொழுதும் பிரம்மமயமாக இருக்கிறது. எந்த பொருளையாவது நினைப்பதற்கு முன்னாலேயே அவருடைய மனதில் உதயமாகும் எண்ணம் தானாகவே பூர்த்தி அடைகிறது. யோகிராஜ் இந்த நிலையை அடைந்து கூறுகிறார். அப்பொழுது அவ்வாறான ஸ்திரமான நிலையில் இருக்கும் எண்ணம் திடமாகவும் உறுதியாகவும் ஆகிவிட்டது. இது யோகிகளின் ஒரு உயர்ந்த நிலையாகும். இந்த நிலையை எட்டிய பின் அவர் கிபி 1873ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி எழுதியிருக்கிறார், பிரம்மம் தான் அசல், அதாவது அனாத்தியானது. அதுதான் ஆத்ம சூரியன் தோற்றம் கொண்டது. பின்னர் அதுவும் இல்லாமல் மகா சூன்யத்தில் கலந்துவிட்டது. ஸ்திர பிரம்மம் மட்டும் அங்கிருக்கிறது. இப்பொழுது ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவா உண்டானது. இப்பொழுது எதை தைரியமாக சொல்கிறேனோ அதுவே நடக்கும் என்ற ஞானம் உண்டானது. ஸ்ரீ மாதா ஆண் ரூபமாகிவிட்டது.
அம்மா ரூபம் புத்திர ரூபமாகவும் அப்பா ரூபமாகவும் மாறிவிட்டது. இவ்வாறு எல்லா மாதா பிதாக்களுடனும் ஏகாகாரம் ஆகி மகா சூனியத்தில் கலந்துவிட்டன. அதாவது சுதந்திரமாக திரிந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்த நான் கூட ஆச்சரியமடைந்து நிശ്ചலமாக ஏகாக்கிரமாகி விட்டேன். இவ்வாறு புருஷர் இயற்கை என்பதிலிருந்து தனியாக அல்லது அதை தவிர வேறு இல்லை என்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த மகா புருஷர் இயற்கை தத்துவம் தான் அனாதியானது. அந்த புருஷர் இயற்கை தான் அநேக தோற்றங்கள் தரித்து இருக்கின்றன. எனவே அவைகள் முடிவில்லாத ரூபங்களாக காணப்படுகின்றன. ஆனால் பிரம்மத்தின் அந்த ஒரே ரூபத்திலிருந்து எல்லாமே நிலைத்திருக்கின்றன. அதனுடைய வளர்ச்சி, மாற்றம் மற்றும் அதனுடைய மிக பரந்த தன்மையை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் தன் எல்லா பக்தர்களிடமும் கீழ்காணுமாறு கூறுவது வழக்கம். கண்ணாடியில் எதுவரை 2 ரூபங்கள் தெரிகிறதோ அதுவரை மனதில் அகங்காரம் முதலியவைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அவைகள் எல்லாம் எப்பொழுது ஒரே தோற்றமாக ஆகிவிடுகிறதோ, 2 என்று இல்லாமல் ஒன்றாகிவிடும் நிலை உண்டாகிறதோ அப்பொழுது வேறு ஒன்றும் இருப்பதில்லை. ஏனென்றால் துவைதம் அல்லது 2 இல்லாத பொழுது அகங்காரம் எவ்வாறு உண்டாகும்? எங்கே 2 இல்லையோ அங்கு பிரம்மாண்டம் கிடையாது. இந்த தேகத்தில் எதுவரை இம்மாதிரியான எண்ணம் இருக்கிறதோ அதுவரை பிரம்மாண்டம் என்ற ஒன்று உண்டு. ஆனால் தேக அறிவு இல்லாத பொழுது 2 என்பது கிடையாது. எவ்வாறு வெள்ளி ஆனது ஒரே உலோகமாக இருக்கிறதோ அதேபோல் வெள்ளிக்கு உலோக குணம் இருக்கிறது. இந்த உலோகமும் அதன் திடகுணமும் அல்லது இந்த 2 பொருட்களும் குணமும் எங்கே இல்லையோ அங்கே அது பிரம்மாண்டத்திற்கு அப்பாற்பட்டது. உண்மையில் கிரியை செய்து கிரியாவை கடந்த நிலை உண்டாகும் பொழுது அதுதான் உண்மையை கடந்த நிலையாகிறது. 2 இருப்பதால் துக்கம் இருக்கிறது. ஆனால் துக்கத்தை கடந்த நிலையை அடைய வேண்டும் என்று அவா எழுந்தவுடன் 2ஐ கடந்த நிலையில் உண்டாகும். கிரியையின் நிலையில் ஸ்திரமாக இருக்க வேண்டும். 2 இருப்பதால் தான் ஜோடி சண்டை, அதாவது துவந்தம் சிருஷ்டியாகிறது. பிரம்மம் அந்த துவந்தத்தை கடந்த நிலையில் உள்ளது. எனவே பிரம்மத்தை பிரம்மாண்டம் மூலமாகவோ அல்லது பிரம்மாண்டம் ஆகக்கூடிய குணம் மூலமாக நிரூபணம் செய்ய முடியாது. கிரியா செய்வதால் எந்தவிதமான எல்லா வகையான தோற்றங்கள் காணப்படுகின்றனவோ அவைகள் எல்லாம் என்ன, எங்கிருந்து வருகின்றன, எவ்வாறு எந்த ரூபங்களில் காணப்படுகின்றன, இப்படிப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சிந்தனைகளுக்கும் காரணம் மனதில் துவேஷம் உற்பத்தி ஆவதால் தான் அவைகளை பார்க்க வேண்டும் என்ற இச்சையும் உண்டாகிறது. கண்களால் காணப்படுகின்ற எல்லா பொருள்களும் அழியக்கூடியவைகள். எல்லா அவயவங்கள் மற்றும் அங்கங்கள், உப அங்கங்கள் ஆகியவைகளின் உள்ளே எந்த அனுரூபமான பிரம்மம் உள்ளதோ அதை கடந்து கிரியாவை கடந்த நிலை இருக்கிறது. அதுதான் தத்துவ ஞானம் அல்லது மெய்ஞானம் ஆகும். மேலே கூறப்பட்ட எல்லா ரூபங்களையும் பார்க்கும் பொழுது மனதில் பலவிதமான தர்க்கங்கள் எழுகின்றன. அதாவது இவைகள் எல்லாம் உண்மையா அல்லது பிரம்மையா என தோன்றுகிறது. அந்த தர்க்கம் கிளம்பும் பொழுது அதனுடைய சொரூபத்தை நிர்ணயிக்கும் பொழுது துவேஷம் உண்டானது. இதில் கூட பிரம்மம் இல்லை. இறுதியில் தர்க்கம் விதர்க்கம் மூலம் இவை எல்லாம் சஞ்சலமான மனம் செய்யும் காரியங்கள் என நிச்சயமானது. ஸ்திரமான மனம்தான் பிரம்மம் மற்றும் இந்த எல்லா தோற்றங்களை பற்றியும் அனுபவத்தின் மூலம் எதிர்பார்க்கப்படாத அல்லது அனுபவத்தை சாராதது என்று மிக மிக சூக்ஷ்மமான முறையில் நிழல் போல் அடையாளம் தெரிந்தது. இவ்வாறு நிர்ணயம் செய்வது துவேஷத்தின் செயல். ஆனால் துவேஷத்தில் கூட பிரம்மம் இல்லை. ஏனென்றால் பிரம்மம் தத்துவத்தை அல்லது மெய்மையை கடந்தது. கிரியாவை கடந்த நிலையில் நான் என்று இல்லாத பொழுது 2 என்பது கிடையாது. எனவே 2 இல்லாத பொழுது துவேஷம், ஹிம்சை, தர்க்கம் முதலியன இல்லை. இம்மாதிரியான நிலையில் எப்பொழுதும் இருப்பதால் மெய்ஞானம் உண்டாகிறது. பல வகையான தர்க்க விதர்க்கங்கள், வாதம், விதண்டாவாதம் ஆகியவளுக்கு அப்பால் சூன்யமான தத்துவம் இருக்கிறது. இந்த சூன்ய தத்துவம் தான் பிரம்மம். ஏனென்றால் பிரம்மம் தத்துவத்தை கடந்த நிலையில் உள்ளது. எங்கே 2 உள்ளதோ அங்குதான் பிரம்மாண்டத்தின் அவசியம் உண்டு. ஆனால் பிரம்மாண்டத்திற்கு அப்பால் கிரியாவை கடந்த நிலை உள்ளது. ஏனென்றால் அங்கே 2 என்பது அல்லது 2 உள்ள நிலை கிடையாது. எனவே பிரம்மாண்டத்தின் அவசியமும் கிடையாது. அப்பொழுது ஒன்று உள்ளதா? அந்த ஒன்றில் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் 2ம் ஒரே மாதிரிதான். எனவேதான் பிரம்மம் பிரம்மாண்டத்திற்கு அப்பாற்பட்டது, பிரம்மாண்டத்தை கடந்தது. பிரம்மத்திற்கு பிரம்மாண்டம் பிரம்மம்தான். பிரம்மாண்டம் என்பது பிரத்யட்சம், அனுமானம், உபமானம் மற்றும் வார்த்தையாக 4 வகைகளாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எவ்வாறு கண்கள் மூலம் தோற்றம் தென்படுகிறது, ஆனால் கண்கள் சபத்திற்கும் இருக்கிறது, ஆனால் அதற்கு ஏன் காணப்படுவதில்லை?
கண்கள் எந்த சக்தியின் மூலம் காணப்படுகிறதோ அது பிரம்ம சக்தி அல்லது பிரம்ம தேஜஸ் எனப்படுகிறது. மேலும் எல்லா விதமான தேஜஸ் அல்லது ஒளிக்கு ஆதார பிரம்மம்தான். கிரியாவை கடந்த நிலையில் எந்த ஒளியும் கிடையாது, ஆனால் தேஜஸ் உண்டு. கிரியா செய்வதன் மூலம் கிரியாவை கடந்த நிலை உற்பத்தியாகிறது. அதாவது மேலே வரும் நிலை உற்பத்தியாகும் நிலையாகும். அந்நேரம் பிராணவாயு ஸ்திரநிலை அடைந்து பிரம்மத்துடன் இணைவதால் கிரியாவை கடந்த நிலை உற்பத்தி ஆகிறது. கிரியாவின் கடந்த நிலை கிரியா செய்வதற்கு முன் இல்லாமல் இருந்தது, அதுதான் உற்பத்தியாகி இருக்கிறது. இதைத்தான் ஞானம் என கூறுகிறோம். அதுதான் தன்னை அறிந்து கொள்ள செய்யும் தோற்றம் ஆகும். அப்படியெனில் இந்த பிரம்மத்தின் உபமானம் எது? உண்மையில் அது சாதனை பொருள். சாதனை மற்றும் சாதனை செய்யும் பாவம் மூலம் அறியப்படுகிறது. சாதனை செய்யப்படுவதுதான் பிரம்மம். சாதனை என்பது சாதனை செய்யப்படும் பொருளை அடைந்து கொள்ளும் மார்க்கம். அதாவது கிரியா மற்றும் சாதனை பாவம் என்பது கிரியாவை கடந்த நிலையாகும். கிரியாவை கடந்த நிலையில் இல்லாமல் இருப்பதால் தான் மனமானது வேறு பக்கம் செல்கிறது. இன்னொரு பக்கம் மனம் செல்வதால் தான் லட்சியம் ஸ்திரப்படுகிறது மற்றும் லட்சியம் ஏற்படுவதால் நஷ்டம் உண்டாகிறது. இன்னொரு பக்கம் மனம் செல்வது பூமியின் கர்மம். எனவே கிரியாவை கடந்த நிலையில் இல்லாமல் இருப்பதே தோஷம் அல்லது குற்றம் ஆகும். உலக விஷயங்களில் ஈடுபட்டு இருப்பதால் தான் பிறவி ஏற்படுகிறது. எனவேதான் கிரியாவை கடந்த நிலையில் இருப்பதால் இச்சை இல்லை. பின் இச்சை இல்லை எனில் கர்மம் இல்லை. பின் கர்மம் இல்லை எனும் பொழுது பலன் அல்லது பற்று கிடையாது. பின்பு பிறவியும் கிடையாது. எனவே ஜனனம் மரணம் இதை தடுக்க தர்க்கம் விதர்க்கத்தில் சிக்காமல் நேரத்தை வீணாக்காமல் கிரியாவை செய்வதுதான் சாதனையாகும். இந்த சாதனைக்கு பிறகு தேஜஸுக்கெல்லாம் தேஜஸ் மகா தேஜஸ், அதாவது பிரம்ம தேஜஸ். அங்கே ஒளி உண்டு, ஒளியும் இல்லை. இம்மாதிரியான நிலையில் இருப்பதுதான் பஞ்ச தபஸ்வி எனப்படுகிறது. அதாவது நாலா பக்கத்தில் அக்னியும் மேல் சூரியன், இந்த 5 முனை உஷ்ணத்தின் நடுவில் யார் தவம் செய்கிறார்களோ அவர் பஞ்ச தபஸ்வி எனப்படுகிறார். நிகழ்காலம் இல்லையெனில் கடந்த காலமும் எதிர்காலமும் கிடையாது. எனவே எதிர்காலம் கடந்த காலம் இரண்டும் நிகழ்காலத்தை சார்ந்துள்ளது. நிகழ்காலம் இல்லாமல், அதாவது எதுவும் நிகழாமல் பிரத்யட்சமான அல்லது இந்திரியங்களால் கிரகிக்கத்தக்கதான அடையாளம் கிடைக்காது. எனவே எது பிரத்யட்சமாக உள்ளதோ அல்லது ஆகிறதோ அப்பொழுது அதுதான் நிகழ்கிறது. எனவே நிகழ்வது என்பது இல்லாமல் அல்லது காலம் இல்லாமல் பிரத்யட்சம் அல்லது புலன்களால் காணும் தன்மை கிடையாது. மேலும் பிரத்யட்சம் இல்லையெனில் இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் எதுவுமே கிடையாது. கிரியாவை கடந்த நிலையில் இறந்த எதிர் நிகழ்காலங்கள் என்று எதுவும் இல்லை. எனவே பிரத்யட்சமும் கிடையாது. இந்த கிரியாவை கடந்த நிலை என்பது கிரியாவை சார்ந்துள்ளது. இதுதான் அக்னிஹோத்திர யக்ஞம் எனப்படுகிறது. இதுவே ஸ்துதி ஆகும். கிரியா செய்வதற்கு யாராவது விருப்பம் இல்லாமல் இருந்தால் கிரியாவின் பெருமையை கூறி பிரத்யட்சம் மற்றும் திருஷ்டாந்தம் மூலம் அவரிடம் விளக்கி கூறி அறிவுறுத்தி அவரை கிரியா செய்வதற்கு வேண்டிய உற்சாகம் அளிப்பது மற்றும் ஊக்கமளிப்பதுதான் ஸ்துதி எனப்படுகிறது. அதாவது கிரியா செய்வதால் நன்மை உண்டாகிறது, மங்களம் அல்லது சுபம் உண்டாகிறது மற்றும் அநேகர் உத்தம கதியை அடைந்திருக்கிறார்கள் என்று அவர்களிடம் கூற வேண்டும். மேலும் கிரியா தீட்சை பெற்றுக்கொண்ட பின்னர் கிரியா செய்வதில்லை எனில், அதாவது சாதனையை விட்டுவிட்டால் அப்படிப்பட்டவர்களை நிந்தனை செய்ய வேண்டும். கிரியா செய்வதால் எல்லா விதமான நன்மைகளும் உண்டாகின்றன. இதை பற்றி அவருக்கு அடிக்கடி அறிவுறுத்த வேண்டும். ஆயுர்வேதத்தில் எந்த விதமான மருந்து கொடுத்தால் நோய் குணமாகும் என எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மருந்து கொடுத்த பிறகு நோய் விலகிவிட்டாலோ அல்லது குறைந்தாலோ அதுதான் பிரமாணம் என எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட மருந்து கொடுக்கப்படாவிட்டால் வியாதி குறைவதில்லையோ அவ்வாறே தகுந்த குருவிடம் மனதை அடைக்கலம் செய்வதற்கு வேண்டிய உபாயம் கிடைக்கவில்லை எனில் மந்திரம் வீணாகிறது. மனம் அபயம் அளிக்கப்படும் நிலைதான் மந்திரம் எனப்படுகிறது. யாருக்கு இந்த நிலை கிடைக்கிறதோ அவர்கள் மெய்யறிவாளர்கள் அல்லது மன குழப்பமுற்றவர்கள் என கூறுகிறோம். இப்படிப்பட்ட மெய்யறிவாளர்கள் மற்றும் துன்பத்தை கண்டு தயவு உள்ளம் கொண்டு கிரியா செய்ய வேண்டுமென உபதேசிக்கிறார்கள். மனக்கட்டுப்பாடுடன் மனதை ஈடுபடுத்துவதன் மூலம் கிரியாவை கடந்த நிலை உண்டாகிறது. இதுதான் உண்மையான தீட்சை. முழு மனதுடன் மனதை
தானம் செய்ய முடிந்தால் அவர் அதை எப்பொழுதும் விடமாட்டார். மேலும் இம்மாதிரி நிலையில் அவர் தொடர்ந்து திடமாக இருக்கிறார். அப்பொழுது அந்த நிலைதான் நித்தியமானது. மேலும் மேன்மையான உள்ளத்துடன் மனதை தானம் செய்வதால் அது அவரை எப்பொழுதும் விடாது பற்றி கொள்ளும். அந்த நிலையில் அவர் திடமாக பற்றி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த நிலைதான் சாஸ்வதமாகும். கிரியாவை கடந்த நிலை என்கிறோம். யோகியானவர் இந்த நிலையில் ஸ்திரமாக இருந்து எல்லா கர்மங்களும் செய்கிறார். எனவே அவை எல்லா கர்மங்களை செய்தாலும் ஒன்றும் அவர் செய்வதில்லை. ஆனால் கிரியா தீட்சை பெற்றவுடன் மாத்திரம் கிரியாவை கடந்த நிலை உண்டாவதில்லை. இதற்காக நீண்டகால சாதனை மிகவும் அவசியம். எனவே கிரியாவை பெறுவது கிரியாவை கடந்த நிலை அடைவதற்கல்ல, ஆனால் கிரியா செய்வதற்காகத்தான். எப்பொழுது கிரியா செய்யப்படுகிறதோ அப்பொழுது கிரியாவை கடந்த நிலை அல்லது சமாதி உண்டாகிறது. எனவே அபியாசம் அல்லது பயிற்சி தான் கிரியாவை கடந்த நிலைக்கு காரணம். இதற்கு மாறாக வேறு எதுவும் கிடையாது. கிரியாவை கடந்த நிலை சமாதியானது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது. அதில் எங்கிருந்தேன், எந்த நிலையில் இருந்தேன், எந்த விதத்தில் சுகமாக இருந்தேன், இதை பற்றியெல்லாம் நிர்ணயம் செய்து கூற முடியாது. ஏனென்றால் நிர்ணயம் செய்யும் மனம் அங்கு இல்லை. அங்கு எல்லா விதமான தத்துவத்தை கடந்த நிலை, குணங்களை கடந்த நிலை மற்றும் சித்தத்தை கடந்த நிலைதான் உள்ளது. அதை தொடாமல் அல்லது அதை உணராமல் இருப்பதால் அது எப்பொழுதும் நிலையாக இருப்பதற்கு தடை எதுவும் கிடையாது. அதை வெளிப்படுத்துவதற்கு எந்த உபாயமும் இல்லை. ஒவ்வொரு மனிதனிடமும் தனித்தன்மையான விசேஷ குணங்கள் இருப்பதால் அவரை உருவம் என கூறுகிறோம். கிருஷ்ணருடைய உருவத்தை அல்லது நிலையை பூஜை செய்கிறீர்கள். ஆனால் கிருஷ்ணரிடம் உள்ள விசேஷ குணம் பூஜை செய்யப்படும் கிருஷ்ணரின் சிலையில் அவருடைய விசேஷ குணங்களோ அல்லது ரஜோ தமோ மற்றும் சத்துவ குணங்கள் சாதாரணமாக இருப்பதில்லை. அந்த குணங்களை கொண்ட அந்த நாராயணன் தான் புருஷோத்தமர். அவருடைய உருவமானது நமக்குள்ளே, உங்களுக்குள்ளே மற்றும் எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது. அவரை அறிந்தால்தான் அவர் சத்யநாராயணன், அறியாவிடல் மித்யா நாராயணன் அல்லது நாத்திகன் ஆவான். ஆத்மாவை அறிந்து கொள்ள உதவும் கருவி புத்தி அல்ல. புத்தி என்பது சஞ்சல மனதினுடையது. ஸ்திரமான மனதில் எதுவும் கிடையாது. ஏனென்றால் பிரம்மமானது எப்பொழுதும் மாறாத குணத்துடன் ஒரே பாவத்தில் இருக்கிறது. மனம், ஆத்மா இவை இரண்டிற்கும் பெயரளவில் தான் வித்தியாசம் உண்டு. மனம் ஆத்மாவுடன் கலந்தவுடன் அல்லது ஆத்மாவில் இருக்கும் பொழுது அது ஆத்மா மற்றும் அது மெய்யுணர்வில் இருக்கும் பொழுது அது மனம். எல்லா இந்திரியங்களும் மனதுடன் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன, மனதின் வசம் உள்ளன. மனமானது ஆத்மாவின் வசம் உள்ளது மற்றும் ஆத்மா பரமாத்மா வசம் உள்ளது. ஒரே பிரம்மம் தான் எல்லாமாக ஆகிறது. பூர்வ ஜென்மத்தின் பழக்க வழக்கங்களால் அதனால் கட்டுப்பட்டிருப்பதால் குதூகலம், பயம், சோகம், கோபம் முதலியன ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. பூர்வ ஜென்மத்தில் யார் சத்துவ குணத்தில் இருந்தாரோ அவர் இந்த ஜென்மத்தில் குழந்தை பருவத்திலிருந்தே தர்ம சிந்தனையுடன் இருப்பார் மற்றும் தர்மத்தை கடைபிடிப்பவராக இருப்பார். யார் தமோ குணத்தில் இருந்தாரோ அவர் சுபாவமாகவே இம்சை செய்பவராகவோ அல்லது மந்த புத்தி உள்ளவராகவோ அல்லது அற்ப குணங்களை விருத்தி செய்பவராக இருப்பார். குழந்தை பருவம் முதலேயே அவனுடைய எல்லா குணாதிசயங்களும் தெரிய ஆரம்பிக்கின்றன. எவ்வாறு எனில் சிலர் தவளையை பார்த்து பயப்படுவார்கள், சிலர் கையில் பிடித்து கொள்வார்கள். அதுபோல் புத்திர சோகத்தால் மிகவும் வருந்தி பயப்படுவார்கள். சிலருக்கு அணுவளவும் சோகம் இருக்காது. ஆனால் ஆத்மாவிற்கு பூர்வ ஜென்ம கர்மத்தின் பிரகாரம் மகிழ்ச்சி, துக்கம், பயம், சோகம், குரோதம் முதலியவைகளின் சம்பந்தம் கிடையாது. எல்லா பற்றுக்களும் மனதில் தான் தோன்றுகின்றன. பற்றில்லாதவனுக்கு பிறப்பு கிடையாது. ஆத்மா பற்றில்லாமல் இருக்கும் பொழுது அதற்கு பிறப்பு என்பது எப்படி உண்டாகும்? ஆனால் ஆத்மாவின் குணம் விசேஷமானதால் தான் பிறவி உண்டாகிறது. எவ்வாறு குணங்கள் இல்லாத மரம் காய்ந்து விடுகிறதோ அவ்வாறே ஆத்மா நிர்குணமாக ஆனவுடன் அது பிரம்மத்துடன் லயமாகி விடுகிறது. எனவே பிரம்மத்தின் திறமையும் எல்லையில்லாதது. யார் யார் பிரம்மத்தை அறிந்திருக்கிறாரோ அவர்கள் எல்லையற்ற திறமை படைத்தவர்கள் ஆகிறார்கள். பிரம்மாணுக்களின் சம்பந்தத்தினால் 3 உலகங்களும் படைக்கப்பட்டன. ஸ்திர தன்மையின் தாரதம்பியத்தினால், ஏற்றத்தாழ்வினால் மற்றும் மனம் அல்லது குணங்களின் சம்பந்தத்தின் காரணத்தினால் நிலைகளின் வித்தியாசம் தனித்தனியாக காணப்படுகிறது. மூலாதாரத்தில் ஜகத்தை படைத்தவர் சரஸ்வதி, கணேஷ் மற்றும் பிரம்மா
ஆகிய தேவதைகளும் சுவாதிஷ்டானம் சக்கரத்தில் ராதா கிருஷ்ணன் உள்ளனரோ அவ்வாறு மூவுலகங்களும் உள்ளன. இவைகளை பார்ப்பது கூட காலத்தின் தர்மமாகும். ஆனால் கிரியாவை கடந்த நிலையில் எதுவும் காணப்படுவதில்லை. இவ்வாறான நிலையில் காணப்படாத நிலைதான் தர்மம் எனில் பின் ஏன் காணப்படுகிறது? பிரம்மாணுவின் எவ்வாறு எந்த பாகத்தில் எது தெளிவாக தென்படுமோ அதுதான் காணப்படுகிறது. ஏனென்றால் பிரம்மத்தின் ஒவ்வொரு அணுவிலும் 3 உலகங்களும் உள்ளன. அம்மாதிரி நிலையானது சூட்சும ரூபத்தில் காலங்களின் மோதல் காரணமாக தனியாக காணப்படுகிறது. அதை காண்பது கூட உலகியல் தர்மமாகும். கூடஸ்தாவின் பிரம்மாண்டமான ஜோதியானது மற்ற பூமியின் ஜோதியை மூடிக்கொள்வதால் பகலில் எரி நட்சத்திரம் போல் காணப்படுவதில்லை. பிரம்ம ஜோதியை விசேஷமான தேவர்கள், சித்தர்கள் முதலியோரை அதன் உள்ளே யோனி முத்ரா மூலமாக காணலாம். பிரம்ம தேஜஸானது சிறந்ததாக ஆகும் பொழுது, தானாகவே பிரம்மத்தின் நிலை பெற்றுவிடும் பொழுது எல்லாமே தென்பட ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் பிரம்மாணுவின் ஒரே அம்சத்தில்தான் இந்த ஜகத் அல்லது உலகம் நிலைத்திருக்கிறது. இதனுடைய சங்கேதம் அல்லது பிரமாணம் பகவத்கீதையில் ஒரே அம்சத்தில் இந்த ஜகத் நிலை பெற்றிருக்கிறது என்று கூறப்பட்டிருப்பதன் மூலம் தெளிவாக அறிய முடிகிறது. பின் மேன்மேலும் அதிக பிராண கர்மம் மற்றும் ஓம்கார கிரியா செய்து சமமான தேஜோமயமானது ஒளியானது மேலும் பிரகாசம் அடைந்து விடுகிறது. அப்பொழுது சிறியது பெரியது என்ற பேதமற்று உலகியல் தர்மத்தை கடந்த நிலையில் யார் எதையும் திரையிட்டு மறைக்க முடியாத நிலை உண்டாகிறது. யோகிகளுக்கு இப்படிப்பட்ட ஒளிமயமான மிகச் சிறந்த மற்றும் திரை மறையற்ற நிலை உண்டாகும் பொழுது அவர்கள் பார்க்காமல் கூட அவர்களுக்கு எல்லாம் புலப்படுகிறது. இந்த பிரம்ம தேஜஸ் எங்கும் பரவி இருக்கிறது. ஆனால் சமான நிலையில் இருக்கும் பொழுது பிரகாசமாகி வெளியிலும் காணப்படுகிறது. பிரம்ம தேஜஸ் மூலமாக பிரகாசிப்பதால் உள்ளே இருக்கும் எல்லா உருவங்களும் அந்தரங்க பார்வை மூலம் காணப்படுகின்றன. மேலும் பிரம்ம ஜோதிக்கு உள்ளே செல்வதால் அல்லது அதிலேயே லயமாகி விடுவதால் பார்ப்பது, கேட்பது முதலிய கர்மங்கள் இருப்பதில்லை. தண்ணீரில் கரையும் உப்பை போல் அந்த கர்மத்தின் அஞ்ஞானத்தில் பிரகாசமான தூய்மையான தோற்றம் அல்லது குணமும் இல்லாதிருப்பதால் கூடஸ்தாவும் காணப்படுவதில்லை. கிரியா செய்து ஸ்திர நிலை அடைவதால்தான் புத்தியும் அவ்வமயம் ஸ்திரமாக இருப்பதாலும் ஒரே நிலையில் நிலை பெறுவதாலும் இங்குமங்கும் புக்தி போக முடிகிறது. அதனால்தான் உருவமும் காணப்படுகிறது. கிரியாவை கடந்த நிலை சூனிய பிரம்மமாக இருக்கும் பொழுது அப்பொழுது ஒன்றுமே கிடையாது. அதற்கு மாறான நிலையில் கேட்கவும் பார்க்கவும் முடிகிறது. இவ்வாறு கேட்பதும் பார்ப்பதுமான நிலை மறையும் பொழுது அந்த அனித்தியமான காரணத்தால் கேட்பதும் பார்ப்பதும் இல்லாமல் இருப்பதால் பல பாகங்களான நிலை உண்டாகிறது. மனதை வேறு இடங்களில் செலுத்துவதால் கிரகஸ்தர், சந்நியாசி, பிராமணர், க்ஷத்ரியர் போன்ற பிரிவுகளாக கூறப்படுகிறது. ஆத்மாவும் மனமும் ஒன்றுதான். ஆத்மாவானது கிரியாவை கடந்த நிலையில் பற்றற்று தூய்மையாக உள்ளது. அதுவே சுகம், துக்கம் ஆகியவைகளை ஒப்புக்கொள்ளும் பொழுது மனம் என்று கூறப்படுகிறது. ஒரே அடியாக சர்வ சக்தி பிறக்கிறது. அது மனதனுடையது அல்ல. ஏன்? சஞ்சலமானது. நிலையாக இருந்து சர்வ வல்லமை படைத்ததாக ஆகும் பொழுது மனம், ஆத்மா இரண்டையும் பார்க்கும் திறமை உண்டாகிறது. மனதின் போக்கு வெளியிலேயே சென்று கொண்டிருக்கும் பொழுது அது சஞ்சலமாக இருக்கிறது. அதுவே ஸ்திர தன்மை அடைந்து மனதில் ஊடுருவி செல்லும் பொழுதும் அதுவே விபு, கடவுள் அல்லது சர்வ சக்திமான், அதாவது பிரம்மம் ஆகிவிடுகிறது. பிரம்மத்தில் ஒருபுறம் யோகம் கூடுகிறது, கூடவே ஞானமும் உற்பத்தி ஆகிறது. இந்த ஞானம் கிரியாவை கடந்த நிலையில் உண்டாகிறது, சஞ்சல மனதில் உண்டாவதில்லை. மனதில் ஸ்திரமான தன்மைதான் புத்தி. ஏனென்றால் அந்த நேரத்தில் பார்ப்பது, பார்க்காமல் இருப்பது, அறிவது, அறியாமல் இருப்பது எதுவுமே இருப்பதில்லை. அப்பொழுது விரோதம் அல்லது பற்று இருப்பதில்லை. பின் பற்றுள்ள நிலை இல்லாமல் இருக்கும் பொழுது எல்லாமே சாஸ்வதமாக இருப்பதால் புத்தியும் சாஸ்வதமாகி விடுகிறது. எனவே கிரியாவை கடந்த நிலை அல்லது பற்றற்ற நிலைதான் ஞானம். இந்த ஞானம் அல்லது இந்த நிலையை ஆத்ம கிரியா மூலம்தான் அடைய முடியும். எந்த சாதனை அல்லது உபாயம் மூலமாக அறிவு பெறுகிறாயோ அந்த சாதனையை கட்டுப்பாடுடன் செய்வதுதான் ஞானம்.
ஞானம் கிரியாவை கடந்த நிலையில் உண்டாகிறது. அந்த நிலையை அடையும் சாதனம்தான் கிரியா. மேலும் நியமத்துடன் கிரியா செய்வது ஆத்மாவின் வேலை. ஏனென்றால் ஆத்மா இல்லாத நிலையில் கிரியாவை யார் செய்வார்கள்? ஆத்மா மூலம் சீராக்கப்படுவதால் ஆத்மாவில் மனம் மிகவும் நெருங்கி சமீபிக்கிறது. அப்பொழுது கிரியா செய்ய வேண்டும் என்ற அவா விழித்தெழுகிறது. பின் கிரியா செய்து மனம் ஆத்மாவுடன் இணைந்து ஏகாத்மாவாக ஆகிவிடுகிறது. இவ்வாறு ஆத்மாவும் மனமும் மிக நெருக்கத்தில் வரும் நிலையில் நினைவு உண்டாகிறது. எவ்வாறு அடுத்த நாள் காலையில் எங்காவது அவசியம் போக நேரிடும் பொழுது அந்த விருப்பம் மனதில் எழுந்து அடுத்த நாள் காலை முதல் நாளின் எண்ணம் ஞாபகம் வந்தவுடன் அந்த இடத்திற்கு போவதற்கு கிளம்புகிறோம் அல்லவா? அவ்வாறுதான் நினைவு அல்லது ஞாபகம் உண்டாகிறது. இவ்வாறுதான் பூர்வ ஜென்ம ஞாபகம் உண்டாகிறது. இந்த பிறவியின் ஆத்மாவும் மனமும் நெருங்கும் பொழுது அல்லது இணையும் பொழுது பூர்வ ஜென்மத்தில் நிகழ்ந்த எல்லா நிகழ்ச்சிகளும் விஷயங்களும் மனதில் கிளம்பி எழுகின்றன. மனமும் அதன்படியே காரியம் செய்கிறது. ஆத்மாவின் குணம் மனம், எனவே இரண்டும் ஒன்றுதான். மனம் ஸ்திர நிலை அடைந்து ஆத்மாவில் இறங்கும் பொழுது கிரியாவை கடந்த நிலை உண்டாகிறது. அப்பொழுது ஆத்மாவும் மனமும் ஒன்றாக உற்பத்தி ஆவதில்லை. ஏனென்றால் இரண்டு என்பது கிடையாது. எவ்வாறு தயிர் பால் இரண்டும் ஒன்று என்றாலும் அதை அறிபவன் யாருமில்லையோ அதுபோல் சரீரம் மனம் ஆத்மா இவை மூன்றும் இணைந்துதான் ஜீவன். ஆத்மாவும் மனமும் கர்மத்தில் ஈடுபடும் பொழுது அனுபவம் உண்டாகிறது. அப்பொழுது ஜீவனுக்குத்தான் கிரியா மூலம் கிரியாவை கடந்த நிலை விபு நிலையை எய்துவதற்குண்டான திறமை உண்டாகிறது. மனம்தான் வெளி ஞானத்தை சீராக்குகிறது. வெளியேயுள்ள பொருட்களையும் விஷயங்களையும் இந்திரியங்கள் மூலம் அனுபவிக்கிறது. ஆனால் இதில் ஆத்மா கூட்டு சேருவதில்லை. ஏனென்றால் ஆத்மா மறைந்திருக்கிறது. எனவே ஆத்மாவின் மறைவின் காரணமாகத்தான் பார்ப்பது கேட்பது முதலிய காரியங்கள் மனதினுடையது. இந்த பூரண சரீரம் மற்றும் மனதின் வெளிஞானம் சீர்படுவதன் மூலம் உண்டாகிறது. சரீரம் போகத்தின் அடிமை ஆதலால் சுகம் துக்கம் அவைகளின் உணர்வுகள் எல்லாம் சரீரம் மனம் மூலமாக ஏற்படுகிறது. நினைவு கூறுவதன் மூலம் ஒவ்வொரு சமயமும் மனதில் காணப்படுகிறது என்பதல்ல. மேலும் எது காணப்படுகிறதோ அதுவும் மனம் மூலம் மட்டும் காணப்படுவதல்ல, ஆத்மாவில் மனம் இணைவதால் காணப்படுகிறது. எனவேதான் பிரம்மத்தை அறிவது மனதின் வேலை அல்ல. திரை விலகும் பொழுதுதான் அறிய முடியும். கடந்த பிறவின் வசத்தில் இருக்கும் மனமானது ஆத்மாவை நெருங்குவது அல்லது சமீபிப்பது நினைவு கூறுவதற்காகத்தான். அதாவது மனமானது ஆத்மாவில் பிரவேசித்த பிறகு அநேக விதமான முயற்சிகளின் மூலம் அதற்கு ஞாபகப்படுத்தக்கூடிய பதார்த்தங்களை அல்லது விஷயங்களின் ஞாபகம் மெதுவாக படிப்படியாக நினைவிற்கு வருகிறது. எப்படியெனில் எவ்வாறு பால் என்பது மனதில் எண்ணம் உண்டானவுடன் உடனே பாலின் குணம் தோற்றம் மற்றும் ருசி ஆகியவைகளின் நினைவு ஞாபகம் வருகிறதோ அவ்வாறே ஒரே நேரத்தில் அல்லாமலும் ஒரே முறையில் அல்லாமலும் நினைவிற்கு வருகிறது. எல்லா பொருட்களின் அடையாளங்கள் ஒரே முறையில் காணப்பட்டால் பின்னர் நினைவும் கூட மனதில் எழுகிறது. பின்பு அதிகமாக ஆத்ம கர்மம் செய்து செய்து எல்லா பொருட்களும் பூரணமாக காணப்படும் பொழுது உற்பத்தியும் அதன் கூடவே தனியாக உற்பத்தி ஆவது எதுவும் காணப்படுவதில்லை. ஏனென்றால் பிரம்மம் சர்வ வியாபியானது. பிரம்மத்தின் ஒரு அணுவுக்குள்ளே பஞ்ச தத்துவங்கள் உள்ளன. பிரம்மத்தை விட்டு விலக இருப்பதுதான் துக்கம். யாருடைய மனதில் எதையாவது அடைய வேண்டும் என்ற பற்று இல்லையோ அவருக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. ஏனெனில் சுகமும் துக்கமும் மனதின் வேலையாகும். ஆத்மாவானது சர்வ வியாபி. அது எல்லா ஜீவன்களுக்கும் உள்ளே இருக்கிறது. இதே ரூபத்தில் ஜீவாத்மாவான சிவம் ஆத்மா முழு பிரபஞ்சத்திலும் பறந்து இருக்கிறது. எனவே அவரை விஸ்வேஸ்வரர் என கூறுகிறோம். சூனிய ரூபத்தில் இருக்கும் பிரம்மம் அசையும் மற்றும் அசையா பொருட்கள் எல்லாவற்றிலும் பிரம்மமாக இருக்கிறது. எல்லா பொருட்களும் பஞ்ச தத்துவங்களால் படைக்கப்பட்டவைகள். மேலும் எல்லா தத்துவங்களிலும் ஜீவன் வியாபித்திருக்கிறது. வெளியில் காணப்படும் உயிரற்ற ஜடப்பொருள்களில் உள்ள ஜீவனை பற்றிய ஞானம் யோகிகளுக்குத்தான் உண்டாகும். எனவே உச்சிதமான நிலையை அடைந்த யோகிகளுக்கு அல்லது யாருக்கு கர்மம் மீதமில்லையோ அவர்கள் தியானம் செய்வதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தியானம் செய்பவர் தியானிக்கப்படும் பொருள் எல்லாம் ஒன்றாகி விடுகிறது. அவர்கள் எல்லா இடங்களிலும் பிரம்மத்தை தான் அடைகின்றனர், அதையே தரிசிக்கின்றனர். அவர்களுக்கு எந்த விஷயமானாலும் இந்திரியங்கள் மூலமாக காணப்படுவதில்லை என்றாலும் ஞானம் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு சிரமமான காரியம் அல்ல. அவர்களுக்கு எந்த விதமான தடையும் உண்டாவதில்லை.
மனதோடு ஆழ்ந்து தியானம் செய்வதில்தான் கிரியாவின் பலன் உள்ளது. மனதோடு ஆழ்ந்து உலகில் வாழ்ந்தால் தான் உலக வாழ்வின் பலன் இருக்கிறது. இல்லையேல் உலகில் இருந்தாலும் இல்லாதது போன்றதாகும். தாத்பரியம் என்னவெனில், மனம் அல்லது பற்று எதுவரை இருக்கிறதோ அதுவரை உலகம் இருக்கிறது. மனமும் பற்றும் இல்லாத பொழுது உலகம் இல்லை. மனம் அல்லது பற்று, ஆசை இல்லையேல் கட்டுப்பாடு மற்றும் கர்மமும் இல்லை. எனவே தாரணை, தியானம் மற்றும் சமாதியும் கிடையாது. நினைவு கூறும் பொருட்களின் நினைவு அநேக முறை ஞாபகம் வராத நிலையில் மனமானது நினைவூட்டும் பொருட்களுக்குள்ளே பிரவேசித்து மரண அவஸ்தை அனுபவிக்கிறது. அல்லது அதன் விடுபட்ட நிலையில் எவ்வித நினைவு உண்டாகிறதோ அதை சமாதி என கூறுகிறோம். எந்த பொருள் மனதில் இல்லையோ, அதாவது அதை பற்றிய எண்ணம், அதாவது அந்த பொருள் எப்படி இருக்கிறது, அதன் குணாதிசயங்கள் என்ன, இவைகள்தான் நினைவின் சங்கேதங்கள். அதில் ஒவ்வொரு வகையிலும் மனம் நிலைத்து நிற்பது அல்லது அதனுடன் கட்டுப்படுவதுதான் பாசமாகும். இவ்வாறுதான் நினைவூட்டும் வஸ்து ஒருமுறை மனதில் நிலை நின்று விட்டால் அப்பொழுது அதை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு அதில் அடிக்கடி மனம் ஈடுபட வேண்டும். இதை அபியாசம் அல்லது பழக்கம் என கூறுகிறோம். இதுவே ஆத்மாவின் கர்மம். எனவே நினைவு கூறுவதற்காகத்தான் ஆத்மா இருக்கிறது. ஏனெனில் ஆத்மா இல்லையெனில் எதுவுமே நிகழ்வதில்லை. ஆனால் ஞாபகத்தின் சின்னத்தை ஆராய முற்படும் பொழுது நினைவு சாஸ்வதமாக உள்ளது என்பது கிடையாது. அப்பொழுது ஏதோ ஒரு சின்னமா அல்லது சங்கேதத்தின் அறிகுறியோ நினைவிற்கு வருவதில்லை. ஏனென்றால் நினைவின் ஆதாரமே அறிகுறிதான். நினைவூட்டும் வஸ்து மற்றும் அதன் அடையாளம் இல்லாத நிலையில் சிந்தனை உண்டாவதில்லை. இவ்வாறுதான் நினைவு என்பது ஒரு முறை நித்தியமாகவும் மற்றொரு முறை அநித்தியமாகவும் உள்ளது என கூறுகிறார்கள். ஆனால் அவ்வாறு அல்ல. ஏனென்றால் புத்தியும் ஞானமும் மூலமாக ஆத்மா பரமாத்மாவுடன் இணைந்து கலந்து நிலையாக இருக்கிறது. அதன் நிலையில் இரண்டு வஸ்துக்கள் என்பது இல்லை. எனவே எண்ணமானது புத்தி மூலமாக உண்டாகிறது. எனவே நினைவு அல்லது ஞாபகத்தின் கர்த்தா புத்தியாகும். ஆனால் கிரியாவை கடந்த நிலையில் ஞாபகம் அல்லது சிந்தனை மற்றும் புத்தி எல்லாம் கிடையாது. கிரியாவை கடந்த நிலைக்கு வெகு தொலைவில் இருந்து திரும்பும் பொழுது மனம் கிரியாவை கடந்த நிலையை உணர்கிறது. எனவேதான் நினைவு இரு வகைப்படுகிறது. கடந்த காலத்தில் செய்த கர்மத்தின் விளைவுதான் இந்த சரீரத்தின் உற்பத்திக்கு காரணமாகும். இந்த சரீரத்தின் ஆரம்பத்திலேயே சரீரத்தின் குணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. எவ்வாறு எனில், குழந்தை பிறக்கும் பொழுதே அழுவது, உற்று பார்ப்பது போன்ற செயல்களை செய்வதாகும். மேலும் பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்மத்தின் பயனாக இந்த பிறப்பின் தர்ம நெறிகளும் உண்டாகின்றன. எல்லா வகையான போகங்களையும் அனுபவிப்பதற்கு ஆத்மா இந்த சரீரத்தில் நிலையாக இருக்கிறது. அது சுதந்திரமான பிரம்மத்தை போல் மறைந்து இருக்கிறது. கர்மத்தின் பலனை அனுபவிப்பதற்கு மட்டும் வானம்பாடியை போல் ஆத்மாவானது இந்த சரீரத்தில் உரைகிறது. அதே ஜனங்கள் நான் நான் என கூறுகிறார்கள். பூர்வ ஜென்மத்தின் எல்லா கர்மங்களும் குறிப்பாக ஆத்மாவுடன் ஒட்டி திடமாக இருக்கின்றன. எனவே இந்த அனாவசியமான, அதாவது அவசியமற்ற போகம் உண்டாகிறது. ஆனால் கிரியாவை கடந்த நிலையில் கர்மம் இல்லாமலேயே ஆகிவிடும் பொழுது, அவ்வாறு காணப்படும் பொழுது கர்மத்திற்காக சரீரம் எப்படி உற்பத்தியாக முடியும்? கர்மத்திற்காகத்தான் ஆத்மாவுடன் கூடிய சரீரம் மற்றும் சுகம், துக்கம் ஆகியவைகளின் உற்பத்தி உண்டாகிறது. ஆனால் கர்மம் முழுவதும் அழிந்த பிறகு ஆத்மா இல்லாமல் தேகம் இருப்பதில்லை. அப்பொழுது ஆத்மாவானது பிரம்மத்துடன் கலந்து விடுகிறது. கர்மம் அழிவதால் வைராக்கியம் உண்டாகிறது. வைராக்கியம் உண்டானவுடன் ஆத்மார்த்தமாக மனம், வாக்கு, காயம் ஆகியவைகளுடன் மேலும் கர்மம் உண்டாவதில்லை. இவ்வாறு கர்மம் அழிந்த நிலையில் புருஷன் கர்மமற்றவனாகிறான். இந்த கர்மமற்ற நிலையில் கர்மத்திற்காக எந்த காரணமும் இல்லாததால் மறுபடியும் சரீரம் உற்பத்தி ஆவதில்லை. அப்பொழுது அந்த கர்மமற்ற நிலையை காரணமாக ஆகிவிடுகிறது. உத்தம புருஷனுடைய குணம் கூடஸ்தா. அந்த கூடஸ்தாவின் குணம் ஆத்மா. ஆத்மாவின் குணம் மனம் மற்றும் மனதின் குணம் இந்திரியங்கள் ஆகும். இந்த எல்லா இந்திரியங்களின் மூலமாகத்தான் எல்லா உயிர் ராசிகளின் மற்றும் ஜட பொருள்களின் காரியங்கள் நடைபெறுகின்றன. எனவே கர்மமற்ற நிலையில், கிரியாவை கடந்த நிலையில் எல்லாமே பிரம்மத்தில் கலந்து விடுகின்றன. அப்பொழுது தேகம் இருப்பதில்லை, தேக ஞானமே இருப்பதில்லை, சரீரமும் இல்லை, காட்சியும் இல்லை. மறுபடியும் கிரியாவை கடந்த நிலைக்கு வெகு தொலைவு காப்பாள் மெதுவாக படிப்படியாக தேக ஞானம் உதயமாகிறது. எனவே யார் உத்தம கிரியா செய்கிறார்களோ அவர்களுக்கு அவ்வாறே பார்ப்பது, கேட்பது முதலியவைகளுடன் இறுதியில் லய நிலையும் கிடைக்கும். கிரியாவை கடந்த நிலையில் இருந்து பற்றற்ற நிலையில் இருந்து கொண்டு
அதே எண்ணத்துடன் எல்லா கர்மங்களையும் செய்ய முடியும். ஏனென்றால் பஞ்சபூத்தங்களின் மனம் லயிக்காத காரணத்தால் கர்மம் செய்ய வேண்டும் என்ற மனம் வசீகரிக்கப்படுவதில்லை. அப்பொழுது எல்லா இந்திரியங்களும் மனதிலும், மனம் ஆத்மாவிலும், ஆத்மா பிரம்மத்திலும் கலந்து விடுகின்றன. பின்னர் பிரம்மம் ஆத்மாவிலும், ஆத்மா மனதிலும், மனம் இந்திரியங்களிலும், இந்திரியங்கள் பஞ்ச தத்துவங்களிலும் இணையும் பொழுது தேக ஞானம் ஏற்பட்டு கூடவே எல்லா விஷயங்களும் விழித்துக் கொள்கின்றன. அதாவது ஒரே பிரம்மம் சில நேரம் கிரியாவை கடந்த நிலையிலும், சில நேரங்களில் பஞ்ச தத்துவங்களிலும் மற்றும் சரீரத்திலும் இருக்கிறது. இதுதான் ஜீவன். அதாவது இந்திரியம், மனம் மற்றும் ஆத்மாவும் இணைந்ததுதான் ஜீவன் அல்லது ஜீவாத்மா. மற்றும் அதற்கு நேர்மாறாக கிரியாவை கடந்த புலப்படாத நிலை எதுவோ அதுவே பிரம்மம் ஆகும். எனவேதான் கிரியாவை கடந்த நிலையில் உள்ள புலப்படாத நிலையை அடைவதுதான் ஒரே குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதற்காக எல்லோரும் கிரியா செய்ய வேண்டும். யார் ஒருவர் கவலையற்று எப்பொழுதும் கிரியா சாதனையில் தீவிரமாக ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு சாதனையை கைவிடுவதால் அதிக கஷ்டம் அல்லது துன்பம் அனுபவிக்க நேரிடுகிறது. கிரியாவை செய்வதால் சுகமும் இன்பமும், கிரியா செய்யாததால் கஷ்டமும் துன்பமும் உண்டாகிறது என்பது நிச்சயம். புத்தியையும் பிரம்ம வித்தையையும் கட்டுப்பாட்டுடன் அறிந்து கொள்வதன் மூலம்தான் மோட்சம் கிடைக்கிறது. இதுதான் ஆகமம் அல்லது பிறப்பு சாஸ்திரம் எனப்படுகிறது. பெரிய பெரிய ரிஷிகளும் மகரிஷிகளும் உபதேசம் மூலமாக, கூடஸ்தா மூலமாக எந்த மனிதர்களுடைய மனமானது பிரம்மத்தை தவிர்த்து வேறு பக்கம் செலுத்தப்படுகிறதோ, அதாவது பஞ்ச தத்துவங்கள் அல்லது இந்த மாய பிரபஞ்சத்தில் ஈடுபட்டுள்ளதோ அவர்களுடைய திருஷ்டி எல்லாம் பொய்தான். அதாவது கிரியாவை கடந்த நிலையில் இல்லாமல் இருப்பதால் தான் சரீர உற்பத்தி மற்றும் இன்ப துன்பங்களின் காரணம் என்பதை கணித்திருக்கிறார்கள். எந்த ஒரு பொருளையும் பார்ப்பதற்கு ஆசைப்படுவது பற்று எனப்படுகிறது. நீங்கள் கிருஷ்ணர் போன்ற கருமையை பார்த்து கொண்டிருப்பதும் பற்றுதான். பார்க்காமல் இருப்பதுதான் பற்றற்ற தன்மையாகும். எது நடக்கிறதோ அல்லது எது அசைந்து போய்கொண்டிருக்கிறதோ அதுதான் உலகம். அது அனாதி காலத்திலிருந்து அசைந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதை நோக்கி பற்று அது இச்சையானது உண்மையிலேயே பின்தொடர்வது போல் தெரிகிறது. இந்த மாயையை தத்துவ ஞானம் மூலம் கிரியாவை கடந்த நிலையில் திடமாக இருப்பதுதான் தர்மம் என்கிறோம். இவ்வாறு திடமாக இருப்பதுதான் பற்றற்ற நிலை. எனவே இவ்வாறு இருந்தால் எந்தவிதமான தோஷமும் கிடையாது. அவ்வாறு திடமாக இல்லாமல் இருப்பதால் தான் பற்று உண்டாகிறது. அதுதான் தோஷம் அல்லது களங்கம். கிரியாவை கடந்த நிலையில் நிலையாக இல்லாமல் இருப்பதால் தேக ஞானம் விழித்தெழுகிறது. அவ்வாறு தேக ஞானம் விழித்தெழும் பொழுது மனம், புத்தி, சித்தம், பற்று, துவேஷம், மோகம் முதலியன எல்லாம் உண்டாகிக் கொண்டே இருக்கின்றன. இதுதான் தோஷம் நிறைந்தது. கிரியாவை கடந்த நிலையில் ஸ்திரமாக இருப்பதுதான் பிரம்ம பாவம், அதாவது பிரம்ம ஞானம் ஆகும். யார் யார் அந்த ஸ்திர நிலையில் எப்பொழுதும் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் சிறந்த ஞானம் உதயமாகிறது. ஏனென்றால் அந்த நிலையில் மேலே கூறப்பட்ட பற்று, துவேஷம், மோகம் முதலிய எண்ணங்கள் ஒன்றாகி விடுகின்றன. அதாவது கிரியாவை கடந்த நிலையில் ஆத்மாவில் நிலையாக இருப்பதால் மோகம் முதலிய எண்ணங்கள் விலகிவிடுவதால் எதுவுமே உதயமாகாத நிலையில் ஒரே எண்ணம் உண்டாவதால் மனம் வேறு எந்த பக்கமும் போவதில்லை. பிறப்பு அல்லது உற்பத்தி என்பதன் பொருள் மனம் வேறு பக்கம் சென்று அதில் நிலைத்து விடுவது. இந்த நிலையில், அதாவது இந்த பிறவியில் பஞ்ச தத்துவத்திலிருந்து பூரணமாக மறைந்துவிடும் குணமாகும். அதனுடன் இருப்பதுதான் கிளேசமாகும். கிரியாவை கடந்த நிலை புலனுக்கு எட்டாதது. இந்த புலனுக்கு எட்டாத நிலைக்கு அப்பால் கிரியாவை கடந்த நிலை உண்டாகிறது. பார்ப்பதன் மூலம்தான் காணப்படுகிறது. பிரம்மத்தின் மூலம் எல்லாமே காணப்படுகிறது. ஆனால் அது இருக்கும் நிலையில் எவ்வாறு உருவத்திற்கு உருவம் தெரியாதோ அதுபோல் எல்லாம் தென்படுவதில்லை. நீங்கள் உருவத்தை காணும் பொழுது அந்த உருவம் உங்களுடையதாகவே இருந்தால் பின் யாரை பார்ப்பீர்கள்? கிரியா சாதனை செய்வதற்கு முன் எல்லாம் மாயை, அதன் பின் கிரியா சாதனை செய்வதால் எல்லாம் சத்து, அதாவது கூடஸ்தாவின் தரிசனம் உண்மையாகிறது. கூடஸ்தாவை தரிசிப்பதால் பலனை எதிர்பார்க்காமல் கர்மம் செய்வதால், அதாவது பிராண கர்மம் செய்து கிரியாவை கடந்த நிலையில் எவ்வித அனுபவம் அல்லது நிலை உண்டாகிறதோ அது உண்டானாலும் உண்டாகவில்லை போல் தோன்றுகிறது. எல்லா கர்மங்களின் பலன் சுபாவம் மூலம் உண்டாகிறது. அதன் அடிப்படை காரணம் இறைவன் அல்ல. உத்தமமான புருஷனுக்கு பலனை எதிர்பார்த்து செய்ய வேண்டிய கர்மம் எதுவும் இல்லை. ஆத்மாவானது
குணங்களுடன் சத்துவ, ரஜஸ், தமஸ் ஆகியவைகளின் ரூபங்கள் போல் சரீரத்தில் நிலைத்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் மாயையாகிய நான் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறது. எவ்வாறு ஆத்மாவுக்கு அப்பால் பரமாத்மா கூடஸ்தாவாக பிரம்மம் இருக்கிறதோ அவ்வாறு இறைவன் உங்களுக்குள்ளேயே மறைந்திருக்கிறார். கிரியாவை கடந்த நிலையை எய்துவதன் பெயர்தான் இறை தத்துவம் ஆகும். ஆத்மாவும் இறைவனும் ஒன்றுதான். ஆனால் குணபேதங்கள் உண்டு. ஆத்மாவை தவிர வேறு பக்கம் மனதை செலுத்துவது அதர்மம். கிரியா சாதனை செய்வதுதான் தர்மம். கிரியா சாதனை செய்து இறைவனை அறிவதுதான் ஞானம். கிரியாவை செய்து அந்த மயக்கத்தை அதிகரிப்பது தர்ம நெறியாகும். இவ்வாறு கிரியா சாதனை செய்து இறைவனுடன் ஒன்றாக ஆகிவிடுவதுதான் சமாதி ஆகும். ஒரே தோற்றமாக பிரம்மத்தில் ஐக்கியமாகி ஸ்திரமாக இருப்பது. அப்பொழுதும் சர்வம் பிரம்மமயம் ஜெகத் என்ற ஞானம் உண்டானவுடன் துவைதம் அல்லது இரண்டு என்பது இல்லாமல் ஆகிவிடுகிறது. எங்கே இரண்டு உள்ளதோ அங்கு இறைவன் இல்லை. எனவே இறைவன் பிரத்யட்சமாக, அனுமானமாக மற்றும் தோற்றம் ஆகியவைகளுக்கா எல்லாம் அப்பாற்பட்டவர். பிரத்யட்சம் என்பது கண்களில் பார்க்கக்கூடியது. இரண்டு இல்லை என்று ஆனவுடன் யார் யாரை அல்லது எதை பார்ப்பது? எது மனதில் எழுகிறதோ அதுதான் அனுமானம். அங்கும் இரண்டு உள்ளது. எது அகஸ்மாத்தாக அல்லது தற்செயலாக தோன்றுகிறதோ அதுதான் தோற்றம் அல்லது உற்பத்தி. இங்கும் இரண்டு உள்ளது. எனவே எங்கே இரண்டு அல்லது துவைதம் உள்ளதோ அங்கே இறைவன் இல்லை. இந்த காரணங்களினால் இறைவன் பிரத்யட்சம், அனுமானம் மற்றும் உற்பத்தி ஆகியவர்களுக்கு அப்பாற்பட்டவர். இறைவனை அறிய சாதனை செய்யலாம், ஆனால் உபசாதனை அல்ல. ஏனென்றால் மண்ணின் அணுவின் சக்தியை விட பிரம்மாணுவின் சக்தி 1,00,000 மடங்கு அதிகம். 1,00,000 பிரம்மாணுக்களினால் ஒரு மண்ணின் அணு மற்றும் 10,00,000 பிரம்மாணுக்களினால் நீரின் ஒரு அணு உண்டாகிறது. ஆகையால் மண்ணை விட நீரின் பலம் அதிகம். 1000 பிரம்மாணுக்கள் சேர்ந்தது தேஜஸ்வின் ஒரு அணு, 100 பிரம்மாணுக்கள் சேர்ந்தது வாயுவின் ஒரு அணு மற்றும் 10 பிரம்மாணுக்கள் சேர்ந்தது சூன்யம் அல்லது ஆகாயத்தின் ஒரு அணுவாகும். நீரை காட்டிலும் தேஜஸ், தேஜஸை காட்டிலும் வாயு, வாயுவை காட்டிலும் சூன்யத்தின் சக்தி அதிகம். 1,00,000 பிரம்மாணுவுக்கு உள்ளே நுழைந்து ஸ்திரமாக இருக்கும் பொழுது பஞ்ச தத்துவங்கள் மற்றும் காலத்தின் மீது ஆதிக்கம் கொள்கிறார். அவர் சர்வ சக்திமான் ஆகிவிடுகிறார். அப்பொழுது அவர் பிரம்மத்திலேயே உலாவிக் கொண்டிருப்பதால் அவரே பிரம்மாணுவாக ஆகிவிடுகிறார். பிரம்மாணுவின் குலத்தில் அவர் பிறப்பதால் பிராமணர் ஆகிவிடுகிறார் என்பதல்ல. பிரம்மத்திலிருந்து எல்லாமே படைக்கப்படுவதால், உற்பத்தியாவதால் எல்லோரையும் பிராமணர்கள் என கூறலாம். ஆனால் பிரம்மத்தில் இல்லாத காரணத்தாலும் சரீரமாகிய வீட்டில் இருப்பதாலும் கிரகஸ்தர் எனப்படுகிறார். எவ்வாறு சூடான பதார்த்தங்களில் பொய்யான அக்னி உள்ளதோ அதேபோல் பிராமண குலத்தில் பிறந்திருந்தாலும் எல்லாருமே பொய்யான பிராமணர்கள். பூர்வ ஜென்ம கர்ம வினைகளின் பலன் பிரகாரம் தாயின் கர்ப்பத்திலிருந்து உற்பத்தி ஆனாலும் எல்லோரும் கிரகஸ்தர்கள்தான். ஏனென்றால் அந்த நேரத்தில் ஆத்மாவானது விசேஷ ரூபமாக தேகம் என்னும் ரூபம் கொண்ட கிரகத்தில் வீட்டில் நுழைகிறது. மேலும் கிரியா செய்து தேக ஞானம் சமாப்தியாகும் பொழுது தேகம் ரூபமான கிரகத்தில் இல்லாமல் இருப்பதால் வெளியேறி விடுவதால் அப்பொழுது மற்றும் ஒரு பிறவி உண்டாவதில்லை. கிரியாவை தீட்சை அடைந்து கிரியாவை செய்து எல்லா பதார்த்தங்களிலும் பிரம்மத்தை தரிசிப்பவர்கள்தான் சௌபாக்கியசாலிகளாகவும் மேன்மை அடைந்தவர்களாகவும் ஆகிறார்கள். அவர்களைத்தான் ரிஷிகள் என கூறுகிறோம். யார் அல்லது எந்த ரிஷியானவர் எப்பொழுதும் கூடஸ்தாவில் நிலையாக இருக்கிறாரோ அம்மாதிரியான ரிஷிகள் தான் கூடஸ்தாவை தரிசிப்பதற்கு வேண்டிய உபதேசம் செய்கிறார்கள். கிரியாவை கடந்த நிலை அடைவதற்கு உபதேசம் அவசியம் தேவை. மந்திரம், அதாவது மனதை காப்பாற்றக்கூடிய சொற்கள் மூலமாக மனம் ஸ்திர நிலை அடைகிறது. அதை கிரியா என கூறுகிறோம். ஸ்திரமாக இருப்பதால் தான் மனம் அபயம் அளிக்கப்படுகிறது. ஸ்திரத்தன்மை அடைந்து யார் ஸ்திரமான நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் பிராமணர்கள் எனப்படுகிறார்கள். இந்த கர்மத்தை தான் உண்மையான கர்மம் என கூறுகிறோம். இவ்வாறு கர்மத்தை கர்மம் என்று கூறுபவர்களுக்கு, ரிஷிகள் போன்றவர்களுக்கு பத்தினியாளர்கள் இல்லாததால் அவர்கள் கிரகஸ்தர்கள் அல்ல. பத்தினி என்ற இயற்கையோடு அவர்கள் சார்ந்து இல்லாதிருப்பதால், அதாவது இயற்கையை கடந்த நிலையில் இருப்பதால், உள்மூச்சு வெளிமூச்சு இல்லாததால் அவர்கள் கிரகஸ்தர்கள் அல்ல. எனவே கிரகஸ்தர் என்றாலே பிறப்புடையவர் அல்லது அவருடைய பிறப்பு உண்டாகி கொண்டே இருக்கிறது, அதாவது வருவதும் போவதுமான சஞ்சலத்தை கொண்டவர். இதே கிரகஸ்தர் தான் கிரியா செய்து
கிரியாவை கடந்த நிலையை அடைந்து கூடஸ்தாவில் ஸ்திரமாக இருக்கும் பொழுது அவர் ரிஷி என்ற நிலையை அடைகிறார். மேலும் வேறு எந்த பக்கமும் மனதை செலுத்தாதவர்கள் எப்பொழுதும் அவர்கள் கிரியாவை கடந்த நிலையிலேயே நிலை நின்று அமரத்துவம் அடைகிறார்கள். பின்னர் அமரத்துவத்தையும் அவர்கள் நினைப்பதில்லை. கிரகம் அல்லது பிரம்ம யோனியில் நிலையாக இருந்து எல்லாவற்றையும் தியாகம் செய்வதால் நான் தான் அந்த மகா புருஷர் என்று ஆகி அதற்கு மேல் ஒன்றுமே இல்லை என்று ஆகிறது. இவ்வாறானவர்கள் தான் அறிவாளிகள் ஆகிறார்கள். எனவேதான் முதலில் கூடஸ்தாவில் தவம் செய்ய வேண்டும். இரண்டாவது தவமாக பிரம்மச்சரிய குலம் அல்லது ஆசிரமத்தில் இருப்பது. மூன்றாவது தவமாக கூடஸ்தாவில் ஆத்மாவில் ஸ்திரமாக நிலை நிறுத்தி விடுவது அல்லது கிரியாவை கடந்த நிலையில் ஸ்திரமாக இருப்பது. இவ்வாறு கடைபிடிப்பதால் மனிதனின் நற்குணங்கள் வளர்ச்சி அடைகின்றன. யார் இப்படிப்பட்ட நிஷ்காம கர்மத்தை அதாவது ஆத்ம கர்மத்தை செய்கிறார்களோ அவர்களின் ஆத்மா அழிவதில்லை அல்லது பிரம்மத்துடன் இணைந்து விடுவதால் வேறு எப்பக்கமும் போவதில்லை. இவ்வாறான நிலையில் அவர்கள் பிரம்ம சொரூபமாகி அதிலேயே ஆழ்ந்து பிரம்மமாகவே ஆகிவிடுகிறார்கள். ஓம் தொடரும்.